வெல்கம் டு சாய்ஸ் டெய்ரி. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய ஒர்ஸ்ட் ப்ரைடல் எக்ஸ்பீரியன்ஸோட பார்ட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது என்னோடய ஃப்ரெண்ட் எனக்காக வந்து கொடுத்த ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னோட ஃப்ரெண்டோட வீட்டில் தான் வந்துட்டு மேரேஜ் அப்படிங்கிறனால ஸோ ஃப்ரெண்டோட அம்மா வந்து என்னை புக் பண்ணியிருந்தாங்க. என்ன புக் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து சில பேர்கிட்ட கேட்டுருக்கலாம், என்கொயரி பண்ணியிருக்கலாம். காஸ்ட் கொஞ்சம் ஹையாக இருந்தது அப்படின்ட்டு என்கிட்ட வந்தாங்க. என்கிட்ட வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைட் வந்து கொஞ்சம் டஸ்கி ஸ்கின்னா, ஸோ எனக்கு வந்து நல்லா ஃபேராக தெரியணும், அதனால் வந்து 2 மேக்கப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஈவினிங் வந்து மார்னிங் முகூர்த்தத்துக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஈவினிங் ரிசப்ஷனுக்கும் மார்னிங் முகூர்த்தத்துக்கும் நான் ஹெச்டி பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது எஸ் ஹெச்டி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நான் ஹெச்டிக்கு வந்துட்டு சிங்கிள் டிஜிட்டில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் தான் வந்து கோட் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் கேளுங்க, ஓகே அப்படின்னா பண்ணலாம். இல்லைனா நார்மல் மேக்கப்பில் உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து ஃபினிஷிங் வராது, ஏன்னா ஏசி ஹால் கிடையாது, ஏசி கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து ஹெச்டி வேண்டாம் அப்படின்னா நார்மல் மேக்கப்பும் நம்ம பண்ணலாம். பட் ஃபினிஷிங் அப்படிங்கிறதும் நீங்கள் கேட்குற அளவுக்கு வருமா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா சம்மரில் பண்ணக்கூடிய மேக்கப் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஓகே நான் விசாரிக்கிறேன், நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் அவங்களே எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணிட்டு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஓகேடா நீங்கள் 2 மேக்கப் வந்து புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அப்போ நம்ம என்ன நினைப்போம், 2மே ஹெச்டி அப்படின்னு தான் நினைப்போம். இல்லை 2 ஹெச்டி மேக்கப் புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ 2 ஹெச்டின்னு தான் நானுமே வந்து புக் பண்ணிட்டேன். என்னோட சைடில் இருந்து புக் பண்ணிட்டோம் அப்படின்னா சாரீ ப்ரீப்ளீட்டிங் நான் வந்து பண்ணி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளவர், ஜுவல்ஸு, ஜவுரி, லென்ஸு, ஐலாஷஸ் இது எல்லாமே என்னோடய சைடில் நான் கொடுத்துருவேன். ஸோ அவங்க என்ன ஜுவல்ஸ் வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ஜுவல்ஸ் நம்ம வந்து நம்ம சைடில் கொடுத்துருவோம், ஹெச்டி புக் பண்ணால் மட்டும். ஸோ உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருக்கா, ஸோ உங்களுடைய ஒரு பிக் டேயில் வந்துட்டு மேக்கப் பண்ணணும் அப்படின்னு ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லை என்னுடைய இன்ஸ்டா ஐடிக்குமே வந்து நீங்கள் டிஎம் பண்ணலாம். ஓகே இப்போ வந்து எனக்கு புக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் போயிடுச்சு. ஓகே இன்னும் வந்துட்டு ஒரு 10 days தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 10 days வந்து எனக்கு இன்னொரு புக் ஆகிறதுக்கு அதே டேயில் இன்னொரு புக் ஆகுது. அப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் வந்து கன்ஃபார்ம் தானே, ஏன்னா எனக்கு அவங்கள பற்றி கொஞ்சம் தெரியும் அப்படிங்கிறதுனால அப்போ அப் அண்ட் டவுன்ஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து நான் அவங்ககிட்ட வந்து கேட்டேன். அது இல்லாமல் வெளியிலேயுமே அவங்க நிறைய பேர்கிட்ட வந்து என்கொயரி பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத நான் கேள்விப்படும்போது நமக்கு எங்கே கம்மியாக இருக்கோ அதான் நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் யாரையுமே வந்து தப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவேன். பட் எனக்கு வந்துட்டு பிஸ்னஸ் வேணும் அப்படிங்கிறதால இவங்க இல்லை அப்படின்னா வெளியில் பண்ணிடலாம் அப்படிங்கிறதால நான் உங்களுக்கு கால் பண்ணி கேட்குறேன். ஓகே சொல்லுங்க ஆண்டி, இது கன்ஃபார்மாக இல்லை நான் வெளியில் வந்து பண்ணலாமா அப்படின்னு சொன்னதுக்கு, இங்கேயும் பண்ணிடாதீங்க, நீங்கள் இதுதான் பண்ணி ஆகணும், நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நான் ரிப்பீட் கேட்குறேன், 2 மேக்கப் தானே, இதில் எதுவுமே வந்து இது இல்லை. சரி எனக்கு ஒரு அட்வான்ஸ் பே பண்ணிவிடுங்க. நான் வந்து எனக்கு கேட்கல, இப்போவே கேட்குறீங்க என்ன இவ்வளோ நாள் பழகி, அப்போ இந்த மாதிரி சில பேர் வேர்ட்ஸ் வரும் தான் இல்லையா, ஏன்னா இவ்வளோ நாள் பழகி நீ இமீடியட்டாக வந்துட்டு அட்வான்ஸ் தான் கேட்குறேன், என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு இருந்தால் ஓகே. ஸோ நான் வந்து வெளியில் ஜுவல்ஸ் எடுக்கணும், ஃப்ளவருக்கு கொடுக்கணும். ஸோ அங்கே போயிட்டு நான் உங்கள் பேரும் சொல்ல முடியாது, என் பேரும் சொல்ல முடியாது இல்லையா, அங்கே நான் அமௌண்ட் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே நான் என்னோட பொண்ணுகிட்ட கொடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கறதுக்குள்ள கிட்டத்தட்ட இன்னும் மேரேஜ்க்கு ஒரு 4 days தான் இருக்குது. வந்தாங்க வந்து ஒரு பார்ட் ரொம்ப கம்மியான பார்ட் அமௌண்ட் பண்ணி என்கிட்ட கொடுத்தாங்க. சரி ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நானும் வாங்கிட்டு அவங்ககிட்டயும் நான் கேட்குறேன். ஸோ இந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் இருந்தேன். அப்போ திடீர்னு எனக்கு ஒரு உடை தூக்கி போட்டாங்க. இல்லை ஒரு மேக்கப் தான் சொல்லியிருக்காங்க, அம்மா வந்து 2 மேக்கப்லாம் சொல்லலை, நீங்கள் என்ன இப்படி உளறாங்க, நான் வேறு ஜுவல்ஸ்க்குலாம் வேறு சொல்லி வச்சுருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணிவிட்டு, என்ன நீங்கள் ஒரு மேக்கப் சொல்லியிருக்கீங்களா 2 மேக்கப் சொல்லியிருக்கீங்களா அப்படின்ட்டு, நம்ம 2 மேக்கப் தானே பேசணும் அப்படின்ட்டு. இப்போ இவங்ககிட்ட அமௌண்ட்டை பற்றி பேசினா இவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ அமௌண்ட் அப்படின்ட்டு, சிங்கிள் டிஜிட்டில் அப்படின்னா உங்களுக்கு 2 மேக்கப் டபுள் டிஜிட்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ நோ நான் அப்படிலாம் வந்து இது பண்ணல, நீ எனக்கு என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஒரு மேக்கப் பண்ணிவிட்டு ஒரு மேக்கப் வந்துட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணுறதுக்கு எனக்கு ப்ராடக்ட் எங்கேருந்து வருது, நான் என்ன அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்துட்டு இது ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த இடத்துல சொன்னது ஹெச்டினா இவ்வளோ தான் வரும், உங்களுக்கு வந்து இதை விட கம்மியாக வேணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம், பட் ஏசி கிடையாது, சம்மரில் பண்ணுறீங்க, பொண்ணுக்கு மேக்கப் நிற்குமா நிற்காதான் எனக்கு தெரியல, ஸ்வெட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபேராக கேட்குறீங்க, அதனால் நிற்காது, இதை வந்து நான் கம்மியில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஒரு மேக்கப் வேணால் நீங்கள் வந்துட்டு ஹெச்டியில் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இன்னொரு மேக்கப் மார்னிங் மேக்கப்பில் எனக்கு மார்னிங் அவ்வளோ பேர் வரப்போகிறது இல்லை அப்படின்னு அவங்க தான் சொல்லியிருந்தாங்க, அதனால் நீங்கள் அப்படி வேணால் நீங்கள் நார்மல் மினிமம் மேக்கப் கூட ஒன்று பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு அவ்வளோவா வராது அப்படின்னு நான் சொன்னதுக்கு, இல்லை எனக்கு வந்து அந்த பொண்ணு வந்து ஒரே மாதிரி காட்டணும், கொஞ்சம் ஃபேராக காட்டணும், அதனால் வந்துட்டு ஹெச்டி தான் பண்ணணும் 2 மேக்கப்னு அவங்க தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அவங்களுக்கு ஒரு சின்ன சஜஷன் மட்டும் கொடுத்துருந்தேன். அதை வந்து அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, புரிஞ்சிக்கலாம் இல்லை தெளிவாக தான் இருக்காங்க. பட் என் மேலே அவங்க என்ன ப்ளேம் பண்ணாங்க அப்படின்னா, 2 மேக்கப்பில் ஒரு மேக்கப் ஹெச்டி பண்ணிவிட்டு ஒரு மேக்கப் ஃப்ரீயாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரீயாக பண்ணால் நான் எப்படி பண்ண முடியுங்க, நீங்களே யோசிங்க. வெளியிலேருந்து ஃப்ளவர் வாங்குகிறோம் அண்ட் நம்ம வந்து ஜுவல்ஸ் எல்லாமே எடுக்கிறவங்களுக்கு நம்ம பே பண்ண முடியுமா, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக நம்ம கொடுக்க முடியுமா, தெரிஞ்சவங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே கிடையாது இல்லையா. ஓகே நமக்குமே யாருமே நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்ட்டு ஃப்ரீயாக பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக யாருமே பண்ண மாட்டாங்க, நம்மளும் கேட்க மாட்டோம். பட் எப்படிலாம் கேட்குறாங்க. ஓகே நான் அதை வந்து தெளிவாக சொல்லிவிட்டு பண்ணவே முடியாது, கம்மியில் பண்ணலாம், மினிமமான பட்ஜெட்டில் ஒரு மேக்கப் பண்ணலாம், அதை ஹெச்டியை இந்த அளவுக்கு பண்ணவும் முடியாது, ஃப்ரீயாக உங்களுக்கு நான் மேக்கப் பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு யோசிக்க என்ன சொன்னேன், ஓகே மார்னிங் வந்துட்டு நீங்கள் மினிமம் மேக்கப் மட்டும் பண்ணிக்கோங்க, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் என்னால் மேக்கப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு.
அப்படியா என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு கடைசியாக அவங்க பொண்ணு என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அவங்களோட ரிலேட்டிவில் ஒருத்தர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சவங்க தான். ஸோ அவங்க வந்து மேக்கப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க மார்னிங்க்கு அப்படின்ட்டு. ஷியோரா அப்படின்னு நான் கேட்டதுக்கு, எஸ் ஷியோர் அவங்க வந்து பண்ணிக்கிறாங்க. அப்போ அவங்க என்கிட்ட பொண்ணு பேர் பேசுகிறாங்க. ஒரு மேக்கப் புக் பண்ணிக்கிட்டாங்க. நானுமே வந்து என்ன சொல்லிட்டேன், இன்னொரு மேக்கப் நான் வெளியில் வந்து நமக்கு மட்டும் இந்த ஒரு மேக்கப் புக் பண்ணிக்கலாம், அடுத்த நாள் நான் பேபி ஷவருக்கு வேற ஒரு மேக்கப்பை வந்துட்டு புக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டேன். அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொல்லுங்க, எனக்கு மட்டும் டச்சப் பண்ணுங்க. எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி வருவாங்க, சரி எனக்கு கொஞ்சம் டச்சப் பண்ணுங்க, சாரி ப்ரீட் பண்ணி கொடுங்க அந்த மாதிரிலாம். ஸோ அந்த இடத்துல மறுபடியும் அவங்க கிட்ட போய் ஆர்கியூ பண்ணுறதுல எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நான் உங்களுக்கு சாரி ப்ரீட் பண்ணி கொடுக்குறேன் அண்ட் டச்சப் பண்ணி விடுறேன் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு அவங்க இங்கே இருந்து பக்கம் தான், நமக்கு மண்டபம் அப்படிங்கிறது நான் இருக்கிற வீட்டில் இருந்து ரொம்ப பக்கம் தான் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், எனக்கு அங்கே வந்துட்டு ஏசி இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பொண்ணு வந்து என்னோட வீட்டுக்கு அனுப்பிடுங்க, நான் உங்களுக்கு வந்து ஃபுல் ஏசி, என்கிட்ட ஏசி இருக்குது அப்படிங்கிறதால நான் ஃபுல்லாக ஏசியில் போட்டு அவங்க நான் கொஞ்சம் நேரம் இங்கே வச்சு ஒரு 3 hours இங்கே வச்சுருந்தேன் அப்படின்னா மேக்கப் செட் ஆகிடும், அதுக்கப்புறம் அனுப்பும்போது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போவும் எல்லாமே ஓகே சொல்லிட்டாங்க. முன்னாடி நான் வந்து பக்காவாக பிளான் பண்ணிவிடுவேன், எனக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா எனக்கு பிளான் பண்ணால் மட்டும்தான் அதுக்கேற்ற மாதிரி போவேன். பிளானிங்கே இல்லாமல் எந்த ஒரு விஷயத்துமே என்னால் சுத்தமாக ஒரு சின்ன விஷயத்தை கூட பிளானிங் இல்லாமல் என்னால் பண்ணவே முடியாது. அது மெயினாக எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக நல்ல விஷயமா கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. பட் நான் வந்து எல்லாத்துக்குமே பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். இதெல்லாமே சொல்லும்போது அவங்க வந்து ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, பொண்ணு வர அன்னைக்கு வந்து சாட்டர்டே சண்டே தான் வந்து மேரேஜ். ஸோ பொண்ணு வர அன்னைக்கு வந்துட்டு இல்லை வீக் டேஸ் தான் மேரேஜ். ஸோ பொண்ணு வர அன்னைக்கு வந்துட்டு நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் வந்து என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு வந்துட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணணும், நீ கொஞ்சம் மேக்கப் பண்ணிட்டு அப்படின்னு. ஓகே நோ ப்ராப்ளம், சரி ஓகே ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கும் வந்து பண்ணிட்டேன். அவங்களுக்கு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பொண்ணுக்கு முடிக்கணும், பொண்ணோடைய அதாவது என்னோட ஃப்ரெண்டுக்கு முடிக்கணும். என் ஃப்ரெண்டு வந்துட்டு லேட்டாக தான் வந்தேன். அப்புறம் பொண்ணு இங்கே வரல, டேரெக்டாக மண்டபத்துக்கு இல்லை வரவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரிலாம் யாருமே அனுப்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இது பெரிய பிரச்சனையாக போயிடுச்சு அப்படின்னு அவங்க அப்படியே அந்த ஒரு வேர்ட்ஸ் கொடுக்கும்போது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையோ அப்படிங்கிற நம்மளே யோசிக்க வைப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பெரிய அப்படியே ரியாக்ஷனோட தான் பேசுவாங்க. சரி ஓகே, நான் மண்டபம் போயிட்டேன். நான் உங்களை வந்து என்கிட்ட அதாவது 6th வந்துட்டு ரிசப்ஷன் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு 2 மணிக்கு என் கையில் கொடுங்க, நான் உங்களுக்கு எல்லாம் முடிச்சு உங்கள் கையில் வந்துட்டு 5 or 5:30 அனுப்புகிறேன். 6க்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து ஸ்டேஜ் ஏறதுக்கு ஈஸியாக இருக்கணும். பட் என் கைக்கு எப்போ அவங்க அனுப்புனாங்க அப்படின்னா 4:30. யோசிச்சு பாருங்க, 6க்கு நான் அவங்க வந்து மண்டபத்தில் அதாவது ஸ்டேஜில் விடணும், 4:30க்கு என் கையில். அதாவது மண்டபம்க்கு நீங்கள் வந்து மேக்கப் பண்ணுங்கன்னு சொல்கிறதே வந்து 4:30. அப்போ நான் இங்கேருந்து ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அதிகமாக டக்குன்னு போய் மண்டபமில் போனால் எல்லாருமே உட்காந்துருந்தாங்க. மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பொண்ணு ரொம்ப குவாய்ட்டாக ரொம்ப சமத்து அமைதியாக உட்காந்துருந்தாங்க. நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்கக்கா அப்படின்ட்டு கடன் எல்லாமே முடிச்சுட்டு கூட இருப்பாங்க பார்த்தீங்களா, நமக்கு தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க. என்ன இப்படி இருக்குது, என்ன ஹேர் ஸ்டைல் அப்படி இருக்குது, பாதியில் பார்க்குற யாருக்குமே வந்து செட் பண்ணாமல் புரியாதுன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. நம்ம அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி அப்படியே கடுப்பு ஏற்றுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயம்லாம் நிறையா பண்ணுவாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த பொண்ணை நான் நிறுத்தி ஃபோட்டோகிராஃபர் வந்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னா நமக்கு போதும். ஃபோட்டோகிராஃபரில் ஃபோட்டோ நல்லா வந்தால் போதும். அப்புறம் நம்ம யார் புக் பண்ணாங்களோ அவங்க கிட்ட கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வந்துட்டு எப்படி எதிர்பார்த்தனோ அதை விட அதிகமாகவே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது அப்படியே ஒவ்வொருத்தரை வந்து எனக்கு கொஞ்சம் இதை கொடுங்க, எனக்கு கொஞ்சம் அதை கொடுங்க இருக்கும்போது அப்படியே வரும் பாருங்க ஒரு கோவம். எனக்கு டைமிங் இல்லை, 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் பொண்ணை ரெடி பண்ணணும்னா என்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே நான் அப்படியே இப்படி தான் நான் மைண்ட் செட்டில் வந்து நம்ம வீட்டில் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அங்கே போய் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நான் பேக் பண்ணியிருப்பேன். எதுவுமே பேக் பண்ணாமல் திங்ஸ் எல்லாம் எடுத்து எனக்கு அதை போடுங்க இதை போடுங்கன்னு சொல்கிறதும் ஆகட்டும், இதை எப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்கிறதா ஆகட்டும், இதெல்லாம் கொஞ்சம் கடுப்பேற்ற விஷயங்கள் மேலாட். அதனால் எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் எதுவுமே பண்ணல, அமைதியாக வந்துட்டு ஓகே ஸோ இது எல்லாமே எனக்கு பத்திரமா கொடுத்துருங்க, திங்ஸ் எல்லாமே வெளியில இருந்து கொடுக்க வேண்டியது இதெல்லாம் கொடுத்துருக்கணும், அதெல்லாம் பத்திரமா வரணும் அப்படின்னு என்னோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, அடுத்த மேக்கப் வேற ஒருத்தர் வந்து பண்ணுறாங்க, ஸோ அவங்கள புக் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு தெரிய வேணாம்னு சொல்லியிருக்காங்கன்னு என்கிட்டயே சொல்லிட்டாங்க. நான் எனக்கு அது பிரச்சனை இல்லை, நீங்கள் யார் வேணாலும் புக் பண்ணிக்கோங்க, எனக்கு ஒரு மேக்கப்பை நான் பக்காவாக முடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ என்னோட ஃப்ரெண்டோட அம்மா என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு மேக்கப் ரொம்ப பிடிச்சிருக்குமா, ஸோ அவங்களும் பிஸியாக இருந்தாங்க, நான் பாட்டு கிளம்பி வந்தாச்சு, வந்து தூங்கியாச்சு. அடுத்த நாள் எனக்கு வந்துட்டு ஒரு 6 மணிக்கு கால் வருது என்ன மேக்கப் வரலையா, யார் மேக்கப் நான் போகல, நான் போக வேண்டிய மேக்கப் இன்னும் டைமிங் இருக்கு அப்படின்னு நான் யோசிக்கிறேன். என்னோட ஃப்ரெண்டோட அம்மா கால் பண்ணுறாங்க, என்னோட ஃப்ரெண்டோட வேற யாரோ அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் கால் பண்ணுறாங்க. ஏன்னா அடுத்த அந்த மேக்கப் பிடிச்சிருக்குன்னு என்னோட நம்பர்ஸ் தான் வாங்கியிருப்பாங்க இல்லையா, எல்லாம் கால் பண்ணிட்டு எனக்கு என்ன வரலையா, எனக்கு மார்னிங் மேக்கப் இல்லையே அப்படின்னு. நீங்கள் மேக்கப் பண்ணுறதா நான் யாருமே புக் பண்ணல அப்படி இப்படின்ட்டு எனக்கு பயங்கர டென்ஷன். நான் எழுந்திரிச்சு அப்படியே உட்காந்துருக்கேன், தூங்கி எழுந்திரிச்சு அப்படியே உட்காந்துருக்கேன். 5-6 மணிலேருந்து ஃபோனு எந்திரிச்சு உட்காந்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து என்னோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கே வந்துட்டேன். நீ வந்து மேக்கப் பண்ணலையா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன், நீ தான் வெளியில் பண்ணுறேன், நீங்கள் தானே சொன்னீங்க, இப்போ என்ன கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை நானும் அப்படி சொல்லவே இல்லை, கூட வந்தவங்ககிட்டே நான் சொல்கிறேன். எஸ் இவங்க தான் என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி அம்மா வந்து இது அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொன்னோடனே வெளியில் வந்து புக் பண்ணிட்டாங்க. அவங்க பேர் சொல்லி நான் சொல்கிறேன், இவங்ககிட்ட புக் பண்ணிட்டாங்க, நான் சொல்லவே இல்லைன்னு ஆக்சுவலி என்ன முட்டால் பண்ணிட்டாங்க. நான் அவங்க முன்னாடியே சொல்கிறேன், நீ என்கிட்ட சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது, அதனால தான் நான் ஒரு மேக்கப்னு சொன்னேன் அப்படின்னு இல்லை நானும் அப்படி சொல்லவே இல்லை, இப்போ எல்லாருமே என்ன திட்டுறாங்க, நீ வந்தே ஆகணும்னு. ஸோ எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிறத விட ஏன் இப்படி வந்து போய் பேசி அந்த இடத்துல நமக்கு தான் அப்படின்ட்டு நான் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சிச்சு, கோவிலில் கல்யாணம் முடிஞ்சிச்சு, இப்போ லைட்டாக சின்ன ரிசப்ஷன் மாதிரி ஆஃப்டர் மேரேஜ். ஸோ நான் போகும்போது நானே பண்ணிக்கிறேன் அப்படி இப்படி இவங்க என்னோட ஃப்ரெண்ட் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணிவிட்டு அவங்களோட ஆட்டிடியூட்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது
ஏன்னா மேக்கப்பில் காம்பேக்ட் பவுடர் ஃபேஸில் பண்ணணும் இல்லையா, அதுக்கு முன்னாடி வந்து நம்ம க்ரீம் பண்ணணும். க்ரீம் பண்ணிட்டு தான் லாஸ்ட்டாக காம்பேக்ட் போடணும். இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, காம்பேக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து மாய்ஸ்சரைசிங் க்ரீம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுலேயே அவங்களோட லட்சணம் அந்த நாலேஜ், மேக்கப் நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் போனால் எல்லாருமே ஏன் மேக்கப்புக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்க அம்மா கிட்ட நான் போய் கேட்கும்போது, நீ தானே பண்ணுறேன்னு சொன்னால் எப்படி வேறு யாராவது புக் பண்ணுவேன், புக் பண்ணல அப்படின்னாலும் நான் பேசிக்கான மேக்கப் பண்ணுறேன்னு சொன்னதுக்கும் ஃப்ரீயாக தான் நீ பண்ணுற, ஃப்ரீயாக தான் ஒரு மேக்கப் பண்ணுறேன்னா ஒரு மேக்கப் ஃப்ரீ அப்படின்னு நீ சொன்ன எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு. ஸோ அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, ஒரு மேக்கப் நீ பண்ணுற, ஒரு மேக்கப் ஃப்ரீ அப்படின்னு நீ சொன்ன அப்படின்னு கிட்ட சொன்னாங்க. அவங்க பொண்ணு என்ன சொன்னாங்க, ஒரு மேக்கப் பண்ணிக்கோ, ஒரு மேக்கப் நாங்கள் வெளியில் வந்து அம்மா வந்து புக் பண்ணிட்டாங்க, ஸோ அவங்க கிட்ட பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஒரு ரிலேட்டிவ்ஸ் இருந்தாலும் அவங்க பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபைனலாக இவங்க எல்லாம் என்ன பேசி நிஜமாவே வச்சுருக்காங்களா இல்லை என்ன முட்டாள் பண்ணணும்னு நினச்சாங்களான்னு தெரியல. நான் போனேன், ஏன்னா என்னால் அன்றைக்கி ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு ஸ்பாயில் ஆகக்கூடாது, பைசாக்காக இப்படி ஆகிடக்கூடாது. ஒரு மாதிரியாகவே இருக்கும் இல்லையா, நமக்கே ஒரு மாதிரி உறுத்தும், பட் எனக்கு ரொம்பவே உறுத்தும். அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கிட்ட எடுத்துகிட்டு போனேன், போயிட்டு எடுக்கனே வந்துட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணேன். அவங்க பண்ணி வச்சுருக்க அந்த ஃபேஸ் கூட எல்லாத்தையுமே வாஷ் பண்ண சொல்லிவிட்டு பேசிக்காக எனக்கு என்ன ஒரு மேக்கப் கொடுக்கணும்னு தோணுச்சோ அந்த மேக்கப் கொடுத்துட்டு சிம்பிளாக சாரீ ப்ரீப்ளீட் பண்ணதை வந்துட்டு சாரீ வந்து கிராப் பண்ணிவிட்டேன். அந்த பொண்ணு ரெடி பண்ணிவிட்டேன். பூ கொடுங்கன்னு சொன்னேன், பூ கொடுத்தாங்க. அப்போ அவங்களுக்கு வச்சுட்டேன். ஜுவல்ஸுமே அவங்களுக்கு தான். ஸோ மேக்கப் என்னது இல்லைன்னு சொன்னாவே நான் எந்த ஒரு ஜுவல்ஸும் வாங்கலை, எந்த பூவும் இதில். இது கூடவா எனக்கு தெரியாது, இது கூடவா அவங்களுக்கு புரியலை அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஓகே, ஸோ இது எல்லாமே முடிச்சு வெளியில் வரும்போது பொண்ணு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் யார் பேஷனும் எதுவுமே இல்லை. பிஃபோர் டேல இருக்கக்கூடிய அந்த மேக்கப்கான திங்ஸு, ஜுவல்ஸ் இது எல்லாமே எடுத்தேன். என்னோடய ஃப்ரெண்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ இப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாது, நான் சொல்லாததெல்லாம் நீ சொன்னேன்னு சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த இடத்துலையுமே நான் எதுவுமே அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு ஆர்கியூ பண்ணணும். ஏன்னா அன்றைக்கான டேல அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் நான் ஸ்பாயில் பண்ண விரும்பவே இல்லை. ஸோ ஓகே, நான் முடித்தேன், நான் பாட்டுக்கு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் ஸோ அன்னையிலேருந்து ஒரு கில்ட்டிக்காக என்னோடய ஃப்ரெண்டோட அம்மா என்கிட்ட பேசவே இல்லை. ஃபேஸ் கூட காட்ட முடியல. அவங்க என்னை பார்த்து பேசவே முடியல. அவங்க பண்ண விஷயம் அவங்களுக்கே நல்லா தெரியுது. பட் கொஞ்ச நாள் கழிச்சு என்னோடய ஃப்ரெண்ட் எதுவுமே நடக்காத மாதிரி மறுபடியும் என்கிட்ட பேசும்போது நான் அவங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் இப்படி பண்ணது நல்லா இருக்கா? ஸோ பண்ணேன்னா நான் ஓகே, எனக்கு ஓகே, ஃப்ரீயாக பண்ணுறது பிரச்சனையே கிடையாது. பட் இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிவிட்டு நான் என் மேலே சொல்கிறீங்களே, இல்லை அந்த டைமில் வந்துட்டு அவங்க மேலே சொன்னால் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நான் தான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னை எல்லாருமே திட்டுவாங்க, கல்யாணம் அன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் என்ன அந்த மாதிரி சொன்னேன்னு எனக்கே தெரியலை அப்படின்னு. அவங்க அம்மா வந்துட்டு ஃபைனலாக அவங்க அம்மா அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே மண்டபம்ல என்ன சொன்னாங்கன்னா, அது ஒரு பைத்தியம், அது பேசி தான் நீ கேட்கணுமா, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுவேன். இவங்க ஃபோன் பண்ணால் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணணும் என்ன கேட்கணும்னா அவங்ககிட்ட பேசிக்கோங்க, என்னோட பொண்ணுக்கிட்ட பேசிக்கோங்க, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், அதுக்கு பிஸியாக இருக்கேன், இதுக்கு பிஸியாக இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அவங்க பொண்ணு லூஸு அப்படி பைத்தியம் அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. அப்புறம் அவங்ககிட்ட நான் அவங்ககிட்ட பேசினா அவங்க இதை சொன்னது தானே நான் பண்ண முடியும். ஃபைனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது. இப்போ கொஞ்சம் மாதம் இல்லை, கொஞ்சம் வருஷமே இல்லை ரொம்ப பெரிய மாதம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதால வந்து இப்போ கொஞ்சம் எனக்கு அதை வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப காமெடியாக இருக்குது. பட் நான் அந்த டைமில் வந்து ரொம்பவே டிசப்பாயிண்டடாக இருந்தேன். ரொம்ப ஒரு மாதிரி எல்லாரும் முன்னாடி நம்ம என்ன நினச்சிருப்பாங்க, ஏதோ பைசாக்காக நம்ம வந்து பண்ணலை, இல்லை வந்து மாற்றி பேசுகிறோம் அப்படின்னு நினச்சிருப்பாங்கல்ல. எப்போவுமே நம்ம கேரக்டர் நம்ம ஸ்பாயில் பண்ணிக்க விரும்ப மாட்டோம். அட் தி சேம் டைம் ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதில் நம்மளை வந்து இந்த மாதிரி பேர் சொன்னாங்க அப்படின்னா பிஸ்னஸ் எப்படி நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா ஃப்ரீயாக வேணும்னா ஃப்ரீயாக வேணும்னு கேளுங்க, 1க்கு 4 டைம் கேளுங்க. கண்டிப்பாக முடியாதுங்கிறவங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க, பட் முடியும் ஓகே பண்ணலாமே அப்படின்னு கொஞ்சம் மைண்டில் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் அந்த ஃப்ரீக்கு வந்துட்டு ஓகே கம்மியாக பண்ணுங்க, இல்லை வேற ஒருத்தர்கிட்ட பண்ணுறேன், இல்லை நீங்கள் தான் பண்ணணும், கடைசி டைமில் அவங்களை பிடிச்சி அப்படியே அழுத்தம் கொடுக்கும்போது அவங்க ஒரு விதமாக மாறிடுவாங்க. அது நல்லா இருக்கும், அந்த நல்லா இருக்காது. கடைசி வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது உங்களை எங்கே பார்த்தாலுமே வந்து அந்த மாதிரியான ஒரு எண்ணம் போயிட்டே இருக்கும். உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே தோணாது இல்லையா. இப்போ கூட எனக்கு அவங்களை பார்த்தாங்க அப்படின்னா வேண்டாம் நம்ம ஒதுங்கியே இருக்கலாம் அப்படின்ட்டு வேறு மேக்கப்லாம் கேட்கும்போது நான் பிஸியாக இல்லை அப்படின்னாலும் இல்லை அன்றைக்கி எனக்கு புக்கில் இருக்குது, நான் வந்து பண்ண மாட்டேன், எனக்கு வந்து வேறு யாராவது சஜஷன் பண்ணுங்கள், நானே தெரிஞ்சே வந்து இவ்வளோ கஷ்டப்படுறேன், வேறு யாராவது உள்ளே விட்டு வேறு யாருக்கு வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கு இல்லை எனக்கு யாருமே தெரியாது, நீங்கள் யாராவது தெரிஞ்சால் நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் அன்றைக்கி பிஸி இல்லை கொஞ்சம் நீங்கள் வர முடியுமா, நல்லா இருந்தது பிடிச்சது அப்படின்னா கூட போதும், ஒரு டைம் பட்டது நமக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து நான் எதுவுமே பண்ணுறதில்ல. பட் அப்பப்போ வந்து என் ஃப்ரெண்ட் பேசினாலும் அவங்ககிட்ட இப்போ பேசினாலுமே எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஏதோ விதத்தில் மறுபடியும் இவங்க வந்து இவங்களுடைய செல்ஃபிஷ்க்கு நம்மளை யூஸ் பண்ணிப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு தாட் அவங்க மேலே அந்த புள்ளி நமக்கு வந்துருச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறத மறந்துட்டு நம்ம தள்ளி நிற்கணும் அப்படின்னு தோணும். அதனால் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் அவங்கள ஹர்ட் பண்ணணும்னு நினைக்காதுங்க. உங்களுக்கு உண்மையாகவே என்ன இருக்கோ அது உங்களுடைய தாட்டை வந்து அவங்ககிட்ட கேளுங்க, சொல்லுங்கள். அதுக்கு அவங்க ஓகே சொல்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுங்க, இல்லை கன்வின்ஸ் பண்ணுங்கள். அதுதான் இல்லையா. எல்லாருக்குமே வந்து எல்லா விஷயமுமே லைக் ஃபினான்ஸ் ரீதியாகவும் சரி, இல்லை வேறு ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்கும். அப்படி இருக்கும்போது ஓப்பனாக உண்மையாக இருக்கிறத விட இந்த மாதிரி பண்ணும்போது அது நிறைய இடத்துல உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒப்பீனியனை வந்து உடைக்கும். கடைசி வரைக்குமே அது மாறாமல் போயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது கொஞ்சம் ஹர்ட்டிங் அண்ட் வந்து காமெடியாகவும் இருக்குது இப்போ எனக்கு பார்க்குறதுக்கு. பட் அந்த டைமில் கொஞ்சம் எனக்கு வலிக்க தான் செய்யுது.
கொடுத்த திங்ஸுமே வந்து எப்பவும் போல தான் ஜவுரி எல்லாமே சுருட்டி அதில் வந்து ஜுவல்ஸ்லாம் போட்டு அப்படியே பிடிச்சி ஐலாஷஸ் எல்லாமே கசக்கி அது நான் நார்மல் தான் வச்சேன் அப்படிங்கிறதால எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு விதமாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதுதான் வந்து இந்த ஒரு ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சவங்க மூலியமாக தான் நமக்கு நிறைய நடக்கும். தெரியாதவங்க மூலியமாக கூட நமக்கு என்ன ஆகிடும்னா அவங்களுக்கு நம்மளை யாருமே தெரியாது, ஏதோ ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு இருக்கும். பட் தெரிஞ்சவங்க பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் மேலே போய் கொஞ்சம் வலிக்க அதிகமாக தான் செய்யும். இந்த மாதிரி நிறையா ப்ரைடல் மேக்கப்புக்கு போகும்போது நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், நல்லது கெட்டது எல்லாமே நடக்கும். அது மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு நல்லாவே தெரியும். எல்லாருக்குமே எல்லாமே குட் அப்படிங்கிறது போகாது. கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய பேர் வச்சு பண்ணுறவங்களும் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. அண்ட் இந்த ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்க கூட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே ஹாப்பின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு பாரம் கம்மியான மாதிரி இந்த மாதிரி அடுத்தடுத்த ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன், ஏன் ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் சொல்லணும். ஸோ நம்மளுடைய ப்ரைடல் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரைடல் ஒர்க்கில் வந்துட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் குட் எக்ஸ்பீரியன்ஸும் அண்ட் குட் ப்ரைடுமே வந்து நம்ம கூட ஒர்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க கூட நான் ஒர்க் பண்ணியிருப்பேன். அதுவுமே அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கணும். அவங்களுடைய பெர்மிஷனோட அவங்களோட பிக் போட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஸ், ஃபியூ பீப்புள்ஸ் இருக்காங்க, அவங்கள பற்றி நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு ஒர்ஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் அவங்கள பற்றி குட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு உங்களுடைய தாட்ஸ் அப்படி இருக்கும், என்ன ஒப்பீனியன் இருந்தாலும் அப்படி நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் ஒரு லைக் பண்ணிங்கன்னா எனக்கு மோட்டிவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை, டேக் கேர்.